கைஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா 10-10 வந்து ஆமாம் இதில் யார் வந்து கேப்டன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு ஃபுல்லாகவே குழப்பமாக இருக்குது அப்படின்னு அவ சொல்ல. அப்போ ஜோஜியோட அப்பா வந்து மூஞ்ச ஒரு மாதிரியாக வச்சுருக்கானே அவன் தான் நம்ம டீமோட கேப்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தா அது நம்ம ரைக்காகியோட ரைட் ஹேண்ட் தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹினாட்டா வந்து எனக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பக்கத்தில் இருக்க கிளவுட் ஷினோபி பொண்ணு வந்து நீ வந்து வாரில் வந்து எப்பயுமே காமாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, இன்னொரு ஸ்டோன் ஷினோபி பொண்ணு வந்து என்னோட அப்பா தான் இந்த கேப்டனுக்கு லீடரா கடுப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காய் சென்சே வந்து கவுந்து கிடக்குறாரு. சாக்குரா வந்து அவருக்கு ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. பேட்டிலே இன்னும் ஸ்டார்ட் ஆகல, அதுங்கடி என்னாச்சு உங்களுக்கு அந்த மாதிரி கேட்குறா சாக்குரா. நம்ம சோஜி வந்து வார ஆரம்பிக்க போகிறதுனால அவன் வந்து சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க டமாரி வந்து ஷிகமாரு கிட்ட தாரா தான் நம்ம 4th கம்பெனியோட லீடர், ஃபோக்கஸாவும் ஷார்ப்பாவும் இருன்ற மாதிரி ஷிகமாரு கிட்ட சொல்றா. நம்ம கீபா வந்து இந்த வார் மூலியமா என்னோட பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் கண்டிப்பா ஒக்காகே ஆவன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து லூஸ்தனமா பேசாத, வார் வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா மாடாராவோட ஹைட் அவுட்டை காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஆங்கோ டீம்ல இருக்க பியாக்குகான் யூசர் வந்து அங்க இருக்க எல்லாருமே நவுறாங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றான். இப்போதைக்கு வந்து நம்ம மெயின் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு சொல்லணும். ஸோ நீங்க எல்லாருமே கிளம்புங்க, நான் இங்க இருந்து மிச்ச விஷயத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்கோ சொல்ல, அந்த பியாக்குகான் யூசர் வந்து ஆனா அது ரொம்பவே பெரிய விஷயம், நீங்க மட்டும் தனியா இருந்தீங்கன்னா அது ரொம்ப ஆபத்துன்ற மாதிரி சொல்றான். டக்குன்னு பாத்தீங்கன்னா ரீஅனிமேஷன் ஜூட்சு மலையம்மா எல்லா ஷினோபிஸுமே வெளியில வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹாக்கு வந்து நான் வந்து ஃபுல் கான்சியஸா தான் இருக்கேன், ஆனா என்னோட உடம்பு தானாவே நவுறுது அப்படின்னு சொல்ல, பக்கத்துல இருக்க இன்னொரு ஷினோபி வந்து இது வந்து ஒரு ஃபர்பிட்டன் ஜூட்சு, ரீஅனிமேஷன் ஜூட்சுன்னு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நம்ம சோலை வந்து மறுபடியும் இந்த வேர்ல்டுக்கு யாரோ சுமன் பண்ணியிருக்காங்க, இதுக்கு அர்த்தம் நம்ம மறுபடியும் போய் சண்டை போட போறோம்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப ஜாபுசா வந்து இறந்து போனவங்களை வச்சு அவனோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானா, எனக்கு இது சுத்தமாவே பிடிக்கலன்ற மாதிரி சொல்றான். அப்படியே பாத்தீங்கன்னா காபுட்டோ மாடாராவா காட்டுறாங்க. அந்த இடத்துலயுமே ஒரு 4 ரீஅனிமேஷன் பண்ணப்பட்ட ஷினோபிஸ் இருக்காங்க. அந்த ரீஅனிமேஷன் பட்ட ஒரு ஷினோபி வந்து நீ அக்காச்சிக்கு சேர்ந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க வரும்போது காபுட்டோ அவனோட ஜூட்சு யூஸ் பண்ணி அவனை ஸ்டாப் பண்ணிடுறான். அந்த இடத்துல டெய்ட்ரா அண்ட் சாசுரி முன்னாடி நடந்த விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப சாசுரி வந்து டெய்ட்ரா நீ சாவணுமான்ற மாதிரி கேட்கறான். அப்ப டெய்ட்ரா வந்து நம்ம ஆல்ரெடி இறந்துட்டோம்டான்ற மாதிரி சொல்றாங்க. மாடரா வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகுமான்னு சொல்லிட்டு காபுட்டோ கிட்ட கேட்கறான். அப்ப காபுட்டோ வந்து நான் நிறைய ஷினோபிஸை ரீஅனிமேட் பண்ணியிருக்கேன், அவங்கள கண்ட்ரோல் பண்றது அவ்வளோ சுலபம் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களோட பர்சனாலிட்டி எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அவங்கள வெறும் கொலை பண்றதுக்கு மட்டும் நம்ம வச்சுக்கலாம், அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காபுட்டோ சொல்றாங்க. அப்ப மாடாரா வந்து இப்போதைக்கு சாசுகேவை ஒரு ஜெட்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. 1,00,000 ஜெட்சுமே அண்டர் கிரவுண்ட் வழியா பேட்டிலுக்கு போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஜெட்சுலாம் கொஞ்சம் கொஞ்சமா அண்டர் கிரவுண்ட் வழியா டிராவல் பண்ணி பேட்டில் ஃபீல்டுக்கு போறத காட்டுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஆன்கோ டீமை சேர்ந்த 3 ஷினோபிஸ்மே மெயின் கம்பெனிக்கு இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்காக அந்த இடத்த விட்டு போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஆன்கோ மட்டும் அந்த ஐடோட்டாண்டே இருக்கா. டக்குன்னு பார்த்தா அவளுக்கு அந்த கர்ஸ் மார்க்காண்ட ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம காபுட்டோ வந்து ஆன்கோவை அட்டாக் பண்றான். அந்த இடத்துல ஆன்கோவும் காபுட்டோவும் சண்டை போடுறாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம காபுட்டோ வந்து அவனோட ஸ்னேக்கை யூஸ் பண்ணி ஆன்கோ மேல பாய்சனை செலுத்திடுறான். அப்ப ஆன்கோ வந்து ஏன் ஆன்டிடாட் ஒர்க் ஆகலன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம காபுட்டோ சொல்றான் ஒரோச்சிமாரு கிரியேட் பண்ண ஆன்டிடாட்ல அதுல ஒர்க் ஆகாதுன்னு சொல்லவே நம்ம ஆன்கோ வந்து அப்படியே அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெய்ட்ரா சாசுரி இன்னும் 2 ஷினோபிஸ்மே ஒரு இடத்துக்காக போயிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேருமே சேர்ந்து அந்த ஆன்கோ டீமை சேர்ந்த 3 பேர் தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் அட்டாக் பண்ண போறாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பியாக்குகான் யூசர் வந்து நீங்க 2 பேர் தப்பிச்சு போவாங்க, நான் வந்து இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்ட்ரா கூடலாம் சண்டை போட போறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஆலைட் ஷினோபி ஃபோர்ஸை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் ஷினோபி வந்து இவ்வளோ சின்ன வயசுல இவன் வந்து கமாண்டர் சீஃபான்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட ஷான் ஷினோபி வந்து லார்ட் காரா வந்து ஒன்றும் சின்ன பையன் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு.
இவங்க 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கவே இவங்களுக்குள்ள வாயிலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஹினாட்டா பார்த்து குழம்பிக்கிட்டு இருக்கா. அந்த சண்டையை பாக்குற ஒரு லீவ் ஷினோபி வந்து எனக்கும் அவங்கள மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றான். பக்கத்துல இருக்க அவனோட ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, என்னதான் உரோச்சி மாறுவால சாண்டு கூட சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ணிருந்தாலும் சாண்டுமே அதுல இருந்தாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நம்ம லார்ட் ஹிரிசன் மட்டும் இல்லைன்னா நம்ம லீஃப் வில்லேஜ் மொத்தமா சாண்டால அழிஞ்சிருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ரொம்பவே கோவப்படுறான். என்னதான் இருந்தாலும் நான் ஒரு ஷினோபி, அதனால நேஷன்ஸ் எல்லாம் எதிர்க்க மாட்டேன், அது வந்து என்னோட பர்சனல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, பின்னாடி இருக்க ஹிடன் க்ளூட் ஷினோபி வந்து லீஃப் சேர்ந்த ஷினோபி நீ இதை பத்திலாம் பேசவே கூடாது, லீஃபை சேர்ந்த ஒரு ரோக் நிஞ்சா தான் எங்க கில்லர் பியா அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான். ஃபைக்காக சம்மிட்லயும் அவன் தான் பூந்து அட்டாக் பண்ணா, அதுக்கெல்லாம் நீ பொறுப்பேத்துப்பியன்ற மாதிரி அந்த கிளவுட் ஷினோபி கேட்கறான். லார்ட் ரைக்காகேவோட லெஃப்ட் ஹேண்ட் போச்சு, அதுக்கு நீ பதில் சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீஃப் ஷினோபியை பார்த்து கொஞ்சம் கோவமாவே கேட்கறாங்க. நம்ம ஹினாட்டா வந்து இங்க யாருமே மாத்தி மாத்தி அவங்கள நம்பிக்கவே மாட்டிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றா. அப்ப நிஜி வந்து அது எனக்கு புரியுது, இவ்வளவு நாள் எல்லாருமே சண்டை போட்டு திடீர்னு ஒரு நாள் சேர்ந்துக்குங்கன்னு சொன்னா அது நடக்காத விஷயம் தான்ன்ற மாதிரி நிஜி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு மிஸ்ட் அண்ட் ஸ்டோன் ஷினோபிஸ்மே பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிக்கிட்டு அவங்களுக்குள்ள அலைன்ஸ் எல்லாம் இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படியே பார்த்து பார்த்து எல்லாருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம காரா அவனோட சாண்டை யூஸ் பண்ணி கவனிச்சுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பாத்தீங்கன்னா அவனோட சாண்டை யூஸ் பண்ணி சண்டை போடுற எல்லாருக்கும் நடுவுலயும் சாண்டை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்றான். நேஷன் வில்லேஜ்ன்ற பேர்ல சில லாபங்களுக்காக மாத்தி மாத்தி நம்ம பல வருஷங்கள் சண்டை போட்டுட்டு இருந்திருக்கோம். அதனால்தான் ஃபர்ஸ்ட் கிரேட் நிஞ்சா வார்ல இருந்து 3rd கிரேட் நிஞ்சா வார் வரைக்குமே நடந்தது. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் நான் பிறந்தேன். பாஸ்ட் லைஃப்ல எனக்கு எதுவுமே பிடிக்காது, ஈவன் பவர்ஸ் கூட எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. நான் ஒரு ஜின்சுரிக்கியா இருந்தேன். அப்போ எனக்கு இந்த உலகமே சுத்தமா பிடிக்கல, எந்த மனுஷங்களையுமே எனக்கு பிடிக்கல. நான் வந்து எல்லாரையும் அழிக்கிறத தான் நோக்கமாவே வச்சிருந்தேன். அதை தான் இப்போ அக்காட்சிக்குமே பண்ண நினைக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் ஒரே ஒரு ஷினோபி ஹிடன் லீஃபை சேர்ந்தவன் என்ன நிறுத்தினான். நான் அவனோட எனிமையா இருந்தேன், ஆனாலுமே அவன் எனக்காக அழுதான். நாங்க 2 பேருமே ரொம்ப நேரம் பேட்டில் பண்ணோம், ஆனாலும் அவன் என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னான். சொல்ல போனா அவன் தான் என்ன காப்பாத்தினா. நாங்க 2 பேரும் வேணா எனிமீஸா இருந்திருக்கலாம், பட் நாங்க 2 பேருமே ஒரு ஜின்சுரிக்கி. நாங்க 2 பேருமே எங்களோட சின்ன வயசுல இருந்து ஜின்சுரிக்கின்ற ஒரே காரணத்துக்காக பல கஷ்டங்கள் பட்டிருக்கோம். இங்க யாருமே யாருக்குமே எனிமீஸ் கிடையாது, ஏன்னா இங்க இருக்க ஒவ்வொரு ஷினோபியுமே அக்காட்சிக்கியால கஷ்டப்படப்பட்டவங்க தான். சாண்ட் வில்லேஜ், ஸ்டோன் வில்லேஜ், லீஃப் வில்லேஜ், மிஸ்ட், கிளவுட், எல்லா வில்லேஜ்ல இருக்கவங்களுமே அக்காட்சிக்கியால கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இங்க எல்லாமே ஷினோபிஸ் மட்டும்தான். நீங்க சாண்ட் வில்லேஜை மன்னிக்கலனா இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட தலையை நீங்க எடுத்துக்கலான்ற மாதிரி காரா சொல்றாங்க. ககாஷி வந்து அங்க இருக்க எல்லா ஷினோபியோட ஃபேஸுமே மாறி இருக்கு இப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப காரா வந்து என்னோட எனிமையா இருந்தான், என்னோட ஃப்ரெண்டா இருந்தான், அவன் தான் என்ன காப்பாத்தினான். அவன் வந்து அக்காட்சிக்கு கிட்ட மாட்டினானா எல்லாமே முடிஞ்சிரும். நான் என்னோட நண்பனை காப்பாத்துவேன், நான் இந்த உலகத்தையுமே காப்பாத்துவேன். எனக்கு வயசு கம்மி தான், வார அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது தான். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன், நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் எனக்கு கூட சேர்த்து தாங்கன்ற மாதிரி காரா கேட்கறாங்க. அங்க இருக்க எல்லா ஷினோபிஸுமே காரா காரான்னு சொல்லிட்டு கத்துறாங்க பயங்கரமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா இவங்களுக்குள்ளேயே ஷினோபிஸ் எல்லாருமே, அவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க அவங்க செஞ்ச தப்புக்காக. பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு காண்ட்ரியோ வராங்க. அந்த மிஸ்டர் ஷினோபி வந்து காண்ட்ரியோ நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, காண்ட்ரியோ வந்து இந்த வார் ரொம்ப முக்கியம், நானும் சண்டை போடலான்னு வந்திருக்கன்ற மாதிரி சொல்றான். அப்ப அந்த ஸ்டோன் ஷினோபி வந்து நம்ம எல்லாருமே இப்ப ஷினோபிஸ், நம்ம வந்து அக்காட்சிக்கு சேர்ந்து தோக்கடிப்போன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப காரா வந்து என்ன மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அவங்க எல்லாருமே என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோவை காட்டுறாங்க. நருட்டோ வந்து அந்த பில்டிங் பிளாக்ஸை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கில்லர்பி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். கில்லர்பி வந்து நல்லா தான் பண்ணிருக்கு, இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஃபைனல் ஸ்டெப் தான் இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸ் சேர்ந்த எல்லாருமே பேட்டில் ஃபீல்டுக்காக போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்போ காராவை ஃபாலோ பண்ணி தாங்க போயிட்டு இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ரைக்காகே, சுனாடே, சுச்சிகாகே 3 பேருமே இருக்காங்க. அப்ப ரைக்காகே வந்து 4th கிரேட் நிஞ்சாவா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம தான் இதுல ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அப்படியே பாத்தீங்கன்னா காரா வந்து என்னோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நாங்க எல்லாருமே சண்டை போடுவோன்ற மாதிரி சொல்றான். இது எல்லாமே என்னோட நண்பனையும் இந்த உலகத்தையுமே காப்பாற்றதான் அப்படின்னு சொல்லவே இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.